ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேரி வாய்ஸ் அண்ட் நான் உங்கள் முருகன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேளாங்கண்ணியோட ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம சாப்பிட்டோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஃபுட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சாப்பிட்டாங்க. தோசை, முட்டை தோசை, அப்புறம் வந்து பொடி தோசை, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. இதே ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் வேறு இடத்துல சாப்பிட்டேன். 1200 1400 போட்டாங்க. அவங்ககிட்ட வந்து வெறும் 80 ரூபா 50 ரூபா என்ன சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் அந்த அவங்க ஃபிஷ்ஷுக்கு போடுற மசாலா வந்து ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்து வாங்கி போகிறாங்களாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அவங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லேட் பண்ணாத வீடியோவை போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டு தான் வந்துக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னால உங்களுக்கு. ஸோ மீன் சாப்பிட்றதுக்கு மீன் ரொம்ப ரேட் நல்லா இருக்குது. தோசை எவ்வளோக்கா? ஸோ சாப்பிட்டு வந்துக்கிறோம். ஸோ இங்கே எல்லா ஐட்டமும் முட்டை தோசை, இட்லி, மீன் எல்லாமே இருக்குது. ஸோ சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன் நான். இது 5 மீன் நம்மளுக்கு இருக்காங்க, முட்டை தோசை, இட்லி எல்லாம் இருக்குது. ஆமாங்க, வாங்கிக்கோ. பசங்களுக்கு நாமா நார்மல் தோசை. இட்லி. ஸோ மீனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பாருங்கள், குழந்தை கொடுக்குறாங்க பாருங்க நல்லா. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க மீன். ஒரு பீஸ் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. அக்கா காரம் ஜாஸ்தியானாக்கா? இது உங்கள் மசாலாவா? வாவ். பார்த்துக்கிறேன் யூடியூப் சேனல் நிறைய பார்த்துக்கிறேன் நான். எண்ணெய் போடுற ஸ்டைலாக பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு. அந்த அம்மா வந்து பார்சல் பண்ணுறதுக்கு மட்டுமா? ஹாய் சொல்லிடுங்கக்கா, ஹாய் சொல்லிடுங்க ஒன்று. பாயில் ஹாய். அக்கா உங்கள் பேர் என்னக்கா? இந்திராவா? காய்ஸ், இங்கே சர்ச், இங்கே பாருங்க, சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்திரா அக்கா கடை இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இந்திரா அக்கா வந்து சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. இட்லி தோசை என்னென்ன செய்கிறீங்க? இட்லி தோசை மீனா? ரேட்டும் பரவாயில்ல காய்ஸுங்க. மற்ற இடத்துல வந்து காலையில் என்ன செய்கிறீங்க? ஊத்தாமலாம் செய்கிறீங்களா? 6 மணிக்கு மேலே. இது மசாலா என்ன மசாலான்னு சொல்ல மாட்டீங்க? ஓ, சொந்தமாக அரைக்கிறீங்களா? சரி சரி சரி. விற்கிறீங்களா வேறையா? இருக்கா, பவுடர் இருக்கா? எவ்வளோ? ஐயோ எப்பா, ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்களா? அக்கா இட்லி கொடுத்துருங்கக்கா கொஞ்சம். காய்ஸ், சீரியஸாக டேஸ்ட் செம்மையாக அக்கா. அக்கா சூப்பர் டேஸ்ட்டு, நல்லா இருக்கு. யாருக்குக்கா? அவங்களுக்காமே இல்லை, முட்டை தோசை 3 முட்டை தோசை போட சொல்லிங்க மேம். இவங்க வந்து இது போட்டு மசாலா ஒன்று போடுறாங்க, 800 ரூபா கிலோ மசாலா மட்டும். இட்லி சாப்பிட்டு வைங்க. அப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனு. வர இருமா, என்னத்துக்குமா கத்துறீங்க? என்னம்மா எத்தனை வராங்க? இட்லி சாப்பிட்டு குளிச்சுட்டு இருக்காங்கன்னு பாரு. டாடிக்கு 2 பாசம் வாங்கி. காலையில் இல்லை, நைட்டு மட்டும் தான்.
சாயந்தரம் கிடையாதும்மா. இதுனாக்கா இங்கே வச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தால் நாங்கள் உங்கள்கிட்டயே வந்து சாப்பிட்டு போகிறோம். நல்லா இருக்கு டேஸ்ட்டு. அக்கா இன்னொரு முட்டை தோசை போட்டுருங்க. 4 முட்டை தோசைக்கா. ம் கைஸ் இப்போ முட்டை தோசை ஆர்டர் பண்ணியாச்சு. சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறோம். முட்டை தோசை வந்தாச்சு நம்மளுக்கு. ஸோ சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புளிப்பாக செம்மையாக இருக்குங்க. சாம்பார் சட்னி, இது இந்த சட்னி ஒன்று, தக்காளி சட்னி ஒன்று காரமாக செஞ்சுக்கிறாங்க. மிளகா நல்லா தூக்கலாக இருக்கும். ஃபிஷ் ஒரு பீஸ் கொடு. ஃபிஷ்ஷு உங்களுக்கு தனியாக ஒரு மசாலா போட்டு கொடுக்குறாங்க. எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கோஷி எப்படா இருக்குது? நல்லாக்கா. இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம பொடி போடுவோம் பாருங்கள், அந்த மசாலா மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. சூப்பராங்க, ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு போங்க. கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது. சரி, சாப்பிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம்.